ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரியோட டே 4 vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னலாம் நான் பண்ணேன் எங்கள் வீட்டில் பூஜைக்காகன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் மாலையும் எலுமிச்சை மாலையும் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படின்ட்டு திருப்பியும் வந்து மஞ்சள் எடுத்து கரைச்சி அதுக்கப்புறமா லெமன் வந்து நான் புதுசாக கட்டி வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்குலாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள்லாம் வச்சுட்டு சுத்தமாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இருக்கும் டெய்லி விளக்கு கழுவி தான் போட்டுட்ருப்போம். ஆக்சுவலி அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெய்லியும் விளக்கை வந்து கழுவக்கூடாது, லக்ஷ்மி வந்து விளக்கில் உட்காருவாங்க, ஸோ நீங்கள் வந்து விளக்கு அப்படியே தான் வச்சு நீங்கள் கும்பிடணும் அப்படின்னாங்க. அதனால் விளக்கு வந்து கழுவாமல் தொலைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஏன் விளக்கு இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க, ஏன்னா கழுவி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெறுமனே தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நான் குங்குமமும் மஞ்சளும் வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன். 5 விளக்கு வந்து வச்சு இது ரெகுலராக கும்பிடணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் நான் வந்து சாமிக்கு 5 விளக்கு ஏற்றி தான் நான் 9 நாள் நான் வழிபட்டுருக்கேன். அதனால் நான் அதையே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு விளக்கு கூட ஏற்றி நீங்கள் வழிபடலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போ வந்து மஞ்சள் மாலை எலுமிச்சை மாலையும் கட்டி நான் வந்து போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தாலே அதை வந்து நம்ம இன்றைக்கி டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சாமந்தியும் ரோஸ் மட்டும் எடுத்து நான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணிவிட்டு ஃப்ளவரை வந்து ஒரு ஒயிட்டும் ஒரு எல்லோ ஃப்ளவரும் வந்து மாலையில் 2 மாலையிலையும் கொஞ்சம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறமா அது இப்படி தான் இருக்குது பார்க்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கீழெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு கீழே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு பன்னீர் ரோஸ் எடுத்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணேன். ஒரு 4 ரோஸ் எடுத்து அழகாக செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சாமந்திலாம் இருந்துச்சா, சாமந்தி இந்த ரெட் ரோஸ் இதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அதை வச்சு எதனா நம்ம கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்ட்டு டெய்லியும் நான் ஏதாவது எனக்கு தோணும், இது மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி தோணுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேஷன் போட்டுருவேன். இந்த பூ தான் வாங்கணும், அந்த பூ வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு எந்த பூ அன்றைக்கி கிடைக்குதோ அந்த பூ வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து எனக்கு என்ன தெரியுதோ அந்த மாதிரி வச்சு நான் டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணி போட்டுருவேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக விளக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் ஒரு விளக்கு குத்து விளக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் சின்னதாக. அந்த விளக்கு வந்து அதுதான் சென்டராக வைப்பேன் எப்போவுமே. அந்த விளக்கை வச்சுட்டு அதை சுற்றி அரளிப்பூ கிடச்சிது, ஒரு 20 ரூபாய்க்கு அரளிப்பூ வச்சுருந்தாங்க. அந்த பூ தான் கொஞ்சமாக போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சேன். அது போட்டோன்னே கொஞ்சம் பார்க்க அழகாக லுக்காக இருந்துச்சு. அப்புறம் திருப்பி கொஞ்சம் சாமந்தி எடுத்து அதை உதிரி பண்ணி அதையும் ஃபுல்லாக போட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரெட் ரோஸஸ் இருந்துச்சா, அது ரெட் ரோஸ் அதையும் கொஞ்சம் பிச்சு போட்டு அதையும் கொஞ்சம் அழகாக ஒரு சூப்பராக ஒரு லுக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் கொஞ்சம் பிச்சு போட்டு பண்ணுவேன். ஆக்சுவலி இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க, ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட ஆகும். கடகடன்னு பண்ணிட்டோன்னா ஸ்பீடாக முடிஞ்சிடும். நீங்கள் எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணிட்டே பண்ண மாதிரி இருந்தால் தான் லேட் ஆகுமே தவிர, நம்ம டெய்லியும் வந்து நம்ம தொடச்சிட்டு நம்ம பண்ணும்போது எனக்கு ரொம்ப டைம் ஆகுற மாதிரி தெரியல. ஒரு 1.5 ஹவர்லேயே நான் முடிச்சிடுவேன். அதில் விளக்கெலாம் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பிளேட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம பிளேட்டை சுற்றி இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளேட்டை சுற்றி இந்த சாமந்தி பூ இருந்துச்சு, அதை கொஞ்சம் போட்டு பிச்சு போட்டு அதை விளக்கு ஃபுல்லாக போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன். இது டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை சுற்றி ஒரு மாதிரி ஒரு டிவைன் லுக் நமக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக சரி நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதாங்க சாமியோட அவுட்லுக், இப்படி தான் வந்திருக்கு. இது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து விளக்கில் வந்து செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம விளக்கேற்ற வேண்டியதான். இப்போ எண்ணெய் வந்து எல்லா விளக்குலையும் நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறமா விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் குங்குமமும் மஞ்சளும் வந்து சாமி ஃபோட்டோக்கிட்ட எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நெய்வேத்தியம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளப்பழமும் தேனும் மிக்ஸ் பண்ணி நெய்வேத்தியம் வந்து இன்றைக்கி படைச்சாச்சு. ரொம்ப பெருசாலாம் நான் பண்ணலைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் நான் அம்மாவுக்கு படைச்சி நான் வந்து செய்வேன். இதுதான் வைக்கணும் அதான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, என் மனசுக்கு எது அம்மா கொடுக்கணும் அப்படின்னு தோணுதோ அதை நான் வச்சு நான் படைச்சி நான் சாமி கும்பிட்டுடுவேன். இதுதான் சாமி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இன்றைக்கான vlog அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.